உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சற்றேறக்குரிய 2 பில்லியன் மக்களுக்கு காது கேட்கல. இப்படி காது கேட்கலான்னா என்னென்னா மிதமாக இருக்கலாம். எத்தனை டெசிபல் அப்படின்றது தான் கணக்கு. ஒரு 25 டெசிபலுக்கு அதிகமாக 40 டெசிபலுக்குள்ள, அப்புறம் 41லேருந்து அடுத்தது 50 வரலையும், 51லேருந்து 70, 71லேருந்து 90, 90க்கு மேலே. இதுக்கெல்லாம் அளவுகோல் வச்சுருக்காங்க. லேசான செவித்திறன் இழப்பு அது 25லேருந்து 40க்குள்ளே, 41லேருந்து அதிகமான மிதமான, அடுத்தது கடுமையான, அடுத்தது மிக கடுமையான. இப்படிப்பட்ட ஒரு இழப்பை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம், இதற்காக யாராவது இருக்காங்களா அப்படின்னா, உலகத்தில் பல சாதனையாளர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க. நம்ம சென்னையில் குறிப்பாக வேளச்சேரி பகுதியில் இயங்கி வருகின்ற மீரா பாபு. மீரா பாபு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த துறை சார்ந்து உங்கள் பதிவில் நான் ஒன்று பார்த்தேன், அதே நான் சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞராக ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் பணிபுரிகின்ற போது அதாவது உங்களுக்கு நல்லா காது கேட்டுது. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு ஜட்ஜு என்ன சொல்கிறாரு அல்லது சாட்சி என்ன சொல்கிறாங்க, மற்ற வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு சரியாக காதில் விழலை அப்படின்னு அந்த பணியிலேருந்து மாறுபட்டு அதுக்கான தீர்வாக மற்றவர்களுக்கும் இப்படித்தானே காது கேட்காமல் திடீர்னு காது கேட்காமல் போனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் சேவையை நீங்கள் தொடங்கி செய்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி மீரா பாபு அவர்களை நாம் பாராட்டுகின்றோம். மீரா பாபு, உங்களை நான் வணங்குகின்றேன். உங்களுடைய பதிவுகள். வணக்கம். நான் ஹார்மனி ஹியரிங் சொல்யூஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு காது கருவி கொடுக்குற ஒரு நிறுவனத்தை 10 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இதில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்வம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு லேட் ஆச்சு. ஒரு 17 வயசுலேருந்தே எனக்கு அந்த குறைபாடு இருந்திருக்கு. அது யாருமே கவனிக்கலை. எனக்கு காதுக்குள்ளே சத்தம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் நமக்கு இந்த மாதிரி சத்தம் வருது அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னேன். அப்போது மருத்துவ வசதிகள்லாம் அவ்வளவா இல்லை. எங்கள் அப்பா அவர் படித்த ஞானத்தில் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஓகே, ஒரு டீனேஜ் இருக்கிற பெண்களுக்கே உண்டான அந்த டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போய் காமிச்சு மெடிசனும் கொடுத்துட்டாங்க 3 days. அப்போ எனக்கு அது செட் ஆகலை. அதாவது என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. காது குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சது. நிறைய விஷயங்களை நிறைய நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு சரியாக கேட்கலை அப்படின்னு. ஆனால் எல்லாரும் நீ கவனக்குறைவு, உனக்கு சரியாக கேட்கலன்னு சொல்கிற, உனக்கு நல்லா தான் நீ ரிப்ளை பண்ணுற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு லா படிக்கணுங்கிற ரொம்ப ஆசை இருந்ததுனால கல்யாணத்துக்கு அப்புறமா நான் படிக்க தொடர்ந்தும் போது தான் எப்போயுமே இப்போ என்னை முன்டெஸ்க்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அவங்க சொல்கிறது சரியாக விழலை, எழுதும்போதும் சரியாக எழுதலை. படிப்பில் நான் ஸ்கூல் டைம்லேயுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுக்கு காரணம் எனது காது கேளாமை தான் அப்படிங்கிறதும், ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறதும், ஆளுமையோடு இருக்கிற மாதிரியும் இல்லை கர்வமாக இருக்கிற மாதிரியும் காமிச்சதுமே என்னுடைய காது குறைபாடு தான் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது. சரி, ஒரு 30 வயசில் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு போகும்போது என்னோடய பேஷன் என்ன, நான் நல்லா அட்வொகேட் ஆகணும், படித்து பெரிய ஆள் ஆகணும், அதனால் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனல் அட்வொகேட்டாக இருந்தாங்க, அட்வொகேட் சுமத்தின்னு சொல்லி. அவங்கள மாதிரிலாம் நம்ம இன்ஸ்பிரேஷனல் லேடியாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போது அந்த காது கேட்கலை அப்படிங்கிறதே உணர்ந்ததே எனக்கு ஒரு 30 வயசு ஆகிடுச்சு. போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வலுக்கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு போய் அதை டெஸ்ட் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 காதுக்கும் இவங்களுக்கு காது மிஷின் போட்டே ஆகணும். அவர் தலைவர் சொன்ன மாதிரி 60 dBக்கு மேலே இருந்தாக்கா அது மாட்ரேட்டுக்கு மேலே போயிடுச்சுங்கிறதே நான் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போ சொன்னாங்க, இல்லைங்க, இவங்களுக்கு கண்டிப்பாக காதில் மிஷின் போட்டால் தான் இவங்க நார்மலாகவே இருக்க முடியும், பேச முடியும்னு சொல்லும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. இவ்வளோ சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு காது கேட்காம போகுமா, எதுக்கு இவங்க போடணும், காதுக்கு வெளியில் தெரியாத மாதிரி இருக்குமா, இல்லை உள்ளே போடுற மாதிரி இருக்குமா, அவாய்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான ரொம்ப ஸ்டிக்மாஸ் எனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் அதை எப்படி தவிர்க்கலாம், காது மிஷின் இல்லாமல் எப்படி தவிர்க்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் என்னுடைய தேவை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு அசிங்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் போடணும், எனக்கு காது கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய நோக்கமாக இருந்தது. அப்புறம் இந்த காது மிஷின் போட்டதுக்கப்புறமா போய் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்போது போடும்போது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு குரூப்பாக அங்கே கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருந்து பேசும்போதெல்லாம் உங்களுக்கு சரியான
உங்களையே நீங்கள் நம்ம நல்லா நடத்திக்க முடியாத அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அப்போது நான் யோசித்தது என்னென்னா, நம்மளாலேயே நல்லா படித்த குடும்பத்தில் இருந்து வந்த நம்மளாலேயே வந்து நம்மளுடைய குறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷமாகவும், அந்த குறைய நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல வருஷமாகவும், அதை நிவர்த்தி பண்ண நினச்சாலும் சமூகத்தில் இந்த குறைபாடு வெளியில் தெரியக்கூடாதுங்கிற ஸ்டிக்மா நிறைய இருக்கும்போது இதில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்னுடைய அட்வொகேட் தொழிலையே நான் விட்டுட்டு இந்த ஹியரிங் எய்ட் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி ஆரம்பிக்கணும்னா அந்த மருத்துவ சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து டயக்னோஸ்டிக் சென்டரே வச்சுருக்கிறதுனால மருத்துவ ரீதியாக கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். ஆனால் இதுக்கு ஆடியாலஜி படிச்சிருக்கணும். நான் ஆடியாலஜிஸ்ட்டு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை செய்யணும், சர்வீஸும் பண்ணணும், ஆனால் ஆடியாலஜிஸ்ட்டோட துணையும் தேவை. அப்போது நாங்கள் ஒரு சில ஆடியாலஜிஸ்ட்டை அணுகி நான் வந்து எல்லா செட்டப்பும் நான் பண்ணுறேன், நான் அணுகி நீங்கள் எனக்கு இதுக்கான உண்டான விஷயங்களை கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பண உதவியாகவும் சரி மித்த செட்டப் உதவியாகவும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னவங்களை சொல்லி இன்டர்நேஷ்னல் கம்பெனியோடு நான் வந்து பதிவெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சாரிங்க, நான் வந்து உங்களோட இந்த தொழிலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு இந்த கம்பெனியே இந்த தொழில்நுட்பம் பண்ணுற அந்த ஹியரிங் எய்ட் கம்பெனியே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆடியாலஜிஸ்டெல்லாம் கொடுத்து ஒரு 5 வருடம் தொடர்ந்து நடத்தினேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி எல்லா குழந்தைகளும் இன்ஜினியரிங் மெடிசன்னு படிக்கிறாங்க, இது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது, அது மட்டும் இல்லை தேவையும் நாட்டில் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லி என் மகனை நான் கேட்டு, நீயும் இதை படிக்க முடியுமா, ஆடியாலஜி படிக்க முடியுமான்னு சொல்லும்போது அவனுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த 8-10 வருஷத்தில் தான் வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் இல்லை டாக்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பையனை கொண்டு போய் நீ ஆடியாலஜி படிக்கணும், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் பெத்தாலஜி அந்த கோர்ஸ்னால் என்னென்னே நிறைய பேருக்கு தெரியாது, அதை படிக்க முடியுமா, அதை படித்து பாருப்பா, 1 வருஷம் நீ ஜாயின் பண்ணி படி, உனக்கு பிடிக்கலைன்னா நீ விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது என் மகன் அதை நான் சொன்னதை கேட்டு அவர் படிக்க ஆரம்பித்தார். படித்து 6 வருஷம் இப்போ ஆடியாலஜியில் போஸ்ட் கிராஜுவேஷனும் முடிச்சுட்டு என்னுடைய சென்டருக்கே உறுதுணையாகவும் இருக்கிறார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு அருமையான பதிவு இது. ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கும் வழிகாட்டி, தனக்கான வாழ்க்கை பாதையில் தான் நடக்கின்ற போது தன்னுடைய பிள்ளைக்கும் வழிகாட்டி அவர்களை உணர வைத்து இது வந்து ஒரு சரியான பாதைன்னு சொல்லிட்டு அவருடைய ஒப்புதலோடும் அவரை வந்து ரொம்ப அழகாக படிக்க வச்சுருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த துறையில் நீங்கள், அதாவது உங்கள் கணவரும் அந்த துறையில் இருக்கார், நீங்கள் அந்த துறையில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து புதிய வடிவமாக அந்த செவித்திறனை அதிகப்படுத்துவதற்கான ஒரு கருவியை நீங்கள் வந்து வணிகம் செய்கிறீங்க இல்லையா? மகிழ்ந்து பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி, நான் இதை உங்கள் பதிவில் பார்த்து தான் கேட்குறேன். நிறைய பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, நம்ம இந்த காது மிஷினை போட்டால், அது இந்த இயரிங் எய்ட், அதை வந்து இந்த காக்லியர் அதை வந்து நம்ம பொருத்திக்கிட்டால் மற்றவங்க தங்கிட்ட குறை இருக்குதுன்னு நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறதா, மனப்பான்மைன்னு சொல்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு இருக்குது இல்லையா? அதை நீக்குவதற்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? நிச்சயமாங்க. இப்போ சாதாரணமாகவே பெண்கள் மட்டும் கிடையாது, பெண்களை பற்றி நான் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு காது கேட்காம இருக்கலாம், அவங்களுமே அதை உணர்ந்திருக்கலாம். இங்கே என்னென்னா, அந்த காது கருவியை வாங்கி கொடுக்கறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் கூட. அது பெண்களுக்கு வரும்போது அவங்க தான் வீட்டில் தூண், கம்யூனிகேஷனே அவங்க தான். ஆனால் அவங்களுக்கு இக்னோர் பண்ணிடுறாங்க. வாங்கி கொடுக்கறதுக்கு கூட முடியாமல், இல்லை பரவாயில்ல இவங்க சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு நாளடைவில் குடும்பத்திலேயே மதிப்பு குறையுது. உனக்கு எத்தனை தரமாக சொல்கிறது, எப்போ சொன்னாலும் உனக்கு காது கேட்காது, உனக்கு எத்தனை வாட்டி கத்திக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான குடும்பத்திலேருந்து வந்து நிறைய பேர் பெண்கள் என் கேபினில் வந்து உட்காந்து அழுவும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா அதே ஒரு ஆணுக்கோ இல்லை அது ஒரு வீட்டில் குழந்தைக்கோ இருக்கும்போது சீக்கிரமாக அதை நிவர்த்தி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குடும்ப தலைவிக்கோ பெண்கள் அவங்க தான் தூண்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் நினைக்கும் போது அந்த நிவர்த்தி பண்ணுற டைம் வந்து ரொம்ப லேட் ஆகுது. பெண்களுமே கூட அவங்க வரும்போது, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்குமே, நான் இதை போட்டுக்கிட்டால் இன்னும் எனக்கு மதிப்பு குறைவாக இருக்குமே அப்படின்ற ஃபீலிங்ஸோடு தான் வருவாங்க. எப்போயுமே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்குது, நீங்கள் வந்து மிஷின் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் போடணுமா, இந்த வயசுலேயே போடணுமா, எனக்கு தேவையா அப்படிங்கிற கேள்விகள் ஜாஸ்தி இருக்கே தவிர உலகம் என்ன சொல்லும், சமுதாயம் என்ன சொல்லும், என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிங்கிறது அந்த ஒரு ப்ரெஷர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். காது கருவி கொடுப்பது என்பது அவங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியல. இப்போ இன்றைக்கி டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறமா 2-3 வருஷம் கழித்து அவங்களாலேயே சமாளிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மக்கிட்ட வந்து அந்த காது கருவியை போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இட் வில் பி லிட்டில்